சினிமா நடிகர் நடிகைகள் பலர் ஒரு காலத்துல பயங்கரமான டிப்ரெஷன்ல வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருக்காங்க. ஆனா இப்போ வேற லெவல்ல சூப்பரா வாழ்ந்துட்டு வராங்க. அது யார் யார் என்று பார்க்கலாம். ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு காலத்துல தீவிரமான டிப்ரெஷன், ஆல்கஹால் பழக்கத்தால இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்திருக்காம். தன் பலவீனத்தை ஒத்துக்கிட்டு சினிமாவிலிருந்து பிரேக் எடுத்து தெரப்பி, தியானம்னு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து சூப்பரா மீண்டு வந்திருக்காங்க. இது அவங்களே ஒரு நேர்காணல்ல ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல மொழிகள்ல முன்னணி நடிகையாகவும் இசையமைப்பாளராகவும் சிங்கராகவும் வலம் வராங்க. 2014 கரியரோட பீக்ல இருந்தப்பவே தீபிகா படுகோனுக்கு கடுமையான டிப்ரெஷன் இருந்திருக்காம். காலையில எந்திரிக்கவே பிடிக்காம அழுதுகிட்டே இருக்கிறது, வாழவே பிடிக்காத ஒரு மனநிலையில இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு மெடிக்கல் ஹெல்ப் மூலமா அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க. ஆனா இப்போ இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகையாக தீபிகா படுகோன் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னை மாதிரி மன உளைச்சல் காரணமா கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு அறக்கட்டளையை தொடங்கி மனநலம் பத்தின விழிப்புணர்வை உலக லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி விஜய்க்கு சின்ன வயசுல அவரோட தங்கை வித்யாவோட மரணம் ரொம்பவே பாதிச்சிருக்கு. அது போக வீட்டுல கேட்ட ஒரு விஷயத்துக்கு பெற்றோர் நோ சொன்னதுனால விரக்தியில வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்காரு. இத அவங்க அப்பாவே ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பல லட்சம் ரசிகர்களோட தளபதி தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆபீஸ் சக்கரவர்த்தி. அது மட்டும் இல்லாம இப்போ தமிழக முதல்வராகவும் இருக்காரு. இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு 25 வயசு வரைக்கும் அடிக்கடி இந்த மாதிரி வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்திருக்காம். சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்தது, வறுமை, குடும்ப பாரம், நம்ம ஒரு ஃபெயிலியர், நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை ரொம்பவே அதிகமாயிருக்கு. அதற்கு பிறகு ஆன்மீக மாற்றம், இசை மேல இருந்த காதல், அம்மாவோட சப்போர்ட், இதுதான் மீட்டெடுத்துச்சு. இப்போ 2 ஆஸ்கார் விருது, 2 கிராமி விருது, கோல்டன் குளோப் விருது, உலக சாண்ட்ராக் விருது, பத்மபூஷன், பத்மஸ்ரீ, 7 தேசிய திரைப்பட விருதுகள், 33 பிலிம்பேர் விருதுகள், 13 மாநில அரசு விருதுகள் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள்.